அனைத்து கட்சி கூட்டத்தில் 56 கட்சிகள் இயக்கங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்பதாக செய்தி வெளியாகியிருக்கிறது. திமுக, அதிமுக, தீக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்கிறார்கள். முழு விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். முன்னதாக தமிழகத்தில் பதிவு செய்யப்பட்ட 45 கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. தற்போது இதில் 56 கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள், இயக்கங்கள் பங்கேற்றிருக்கின்றன. முழு விவரம் என்ன? வணக்கம். இன்றைய தினம் நடைபெறக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்திற்கு 56 கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது திராவிடர் கழகம் அந்த இயக்கம் உட்பட 56 கட்சிகள், இயக்கங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக முதலமைச்சர் 45 கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். அதன் பிறகு உயர்நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டது. நாங்களும் பதிவு செய்த கட்சி தான், எங்களையும் அழைக்க வேண்டும் என்ற ஒரு கட்சியை சார்ந்தவர் நீதிமன்றத்தை நாடியிருந்தார். நீதிமன்றம் விருப்பப்படக்கூடிய அந்த பதிவு செய்த கட்சிகளையும் அழைக்க வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். எனவே அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் ஒரு 10க்கும் மேற்பட்ட கட்சிகள் தலைமைச் செயலாளரை சந்தித்து மனு கொடுத்திருக்கிறார்கள். நாங்களும் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்க ஆர்வமாக இருக்கிறோம், எனவே எங்களுடைய கருத்தையும் பதிவு செய்ய வேண்டும் என்று அவர்கள் ஒரு கோரிக்கை லெட்டர் ஒன்று கொடுத்திருந்தார்கள். அது பரிசீலிக்கப்பட்டு தற்போது அவர்களுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில பார்க்கும்போது மொத்தமாக 56 கட்சிகள், அதிலே சிறப்பு அழைப்பாக திராவிடர் கழகம் அதன் சார்பிலே திரு கி வீரமணி அவர்களும் பங்கேற்று தன்னுடைய கருத்தை பதிவு செய்ய இருக்கின்றார். இது தவிர 3 கட்சிகள் இந்த நிகழ்ச்சிக்கு வராமல், இந்த கருத்து கேட்பு கூட்டத்திற்கு வராமல் புறக்கணித்திருக்கின்றன. அவை பாஜக, அதே போல நாம் தமிழர் கட்சி மற்றும் ஜி கே வாசன் அவர்களுடைய தமிழ் மாநில காங்கிரஸ், இந்த 3 கட்சிகளும் புறக்கணிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். எனவே ஒவ்வொரு கட்சிக்கும், இந்த கட்சியின் சார்பில் பிரதிநிதிகள் பொறுத்தவரையில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருந்தால் அந்த கட்சியின் சார்பில் 2 நபர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். உதாரணத்திற்கு திமுக, அதிமுக, தேமுதிக போன்ற கட்சிகள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள். எனவே அவர்கள் சார்பில் 2 பேர். வெறும் பதிவு மட்டுமே செய்த கட்சி என்று சொன்னால் அவர்கள் சார்பில் 1 நபர் மட்டும் உள்ளே அனுமதிக்கப்படுகின்றார். தற்போது தலைமைச் செயலக அதிகாரிகள் வாயிலே வந்து அந்த அழைப்பாணையை சரிபார்த்து ஒவ்வொருவரையாக உள்ளே அனுப்பி வருகிறார்கள். சரியாக 10 மணிக்கு கூட்டம் தொடங்க இருக்கிறது. மதியம் 2 மணி வரை இந்த கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற இருக்கின்றது. இறுதியில் ஒருமனதாக தீர்மானமும் நிறைவேற்றப்பட இருக்கிறது. கூடுதல் விவரங்களை பதிவு செய்ததற்கு நன்றி ராஜேஷ்.